இன்றைக்கி வீடியோவில் ஒரு சில சிம்பிள் சுடிதார் அண்ட் ப்ளவுஸ் டிசைன்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பிளைன் குர்த்தி மட்டும் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இது வந்து கிளைண்ட் வந்து ரன்னிங் மெட்டீரியல் எடுத்து கொடுத்துருந்தாங்க. இதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக வந்து நானே கோல்டு கலரில் பைப்பிங் கொடுத்து பிளைனாக ஒரு குர்த்தி வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி தான் டிசைன் பண்ணி கொடுத்துருந்தேன். ரொம்ப சிம்பிளான குர்த்தி தான், பட் ஃபிட்டிங் ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்களுக்குமே ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. ப்ரொக்கேட் ஃபேப்ரிக்னால கொஞ்சம் பார்க்க கிராண்டாக தெரிஞ்சு, கலர் காம்பினேஷன் நல்லா இருந்தது. அடுத்தது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு வீடியோஸ் போட்டுருந்துருப்பேன். ஒரு கிளைண்ட்டுக்கு வந்து வேலைக்கு போட்டுக்கிறதுக்காக அவங்க பூனம் சாரீஸ் கொண்டு வந்து கொடுத்து அதில் சுடிதார் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க ஒரு 3 சாரீ கொடுத்துருந்தாங்க. 3மே வந்து பிளெயினான ஒரு பூனம் சாரீஸ் தான். அதில் வந்து ப்ளவுஸ் இல்லை, முந்தி பாட்டு இருந்தது, அதுக்கப்புறம் சாரீ 3மே இருந்தது. ஒரு ரெட் கலரும் 2 வந்து வெந்தய கலரில், லைட் வெந்தய கலர், அதுக்கப்புறம் டார்க் கலர் இந்த மாதிரி கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்கக்கிட்ட பேசும்போது வந்து ஒரு டாப் தான் பேசியிருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க வேலைக்கு போட்டுக்கிறதுக்கு கேட்டதுனால கொஞ்சமாக வேறு மாதிரி ஐடியா பண்ணி அவங்களுக்கு 2 டாப் ஒரு சாரியில் டிசைன் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி போட்டு கொடுத்துருந்தேன். ஸோ ஒரு டாப் வந்து நார்மல் ஓப்பன் குர்த்தியும், இன்னொரு டாப் வந்து அம்பர்லா குர்த்தியும் மாதிரி போட்டிருந்தேன். இதில் ஓப்பன் குர்த்தியில் வந்து ப்ளைனான ஒரு இந்த புட்டாஸ் இருக்கிற மாதிரி மட்டும் போட்டிருந்தேன். அம்பர்லா குர்த்தியில் வந்து முந்தி பார்ட் யூஸ் பண்ணி கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி அம்பர்லா குர்த்தியும் ஓப்பன் குர்த்தியும் இந்த மாதிரி டிசைன் பண்ணி கொடுத்துருந்தேன். ஸோ இந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணோடனே ரொம்ப திருப்தியாகவே இருந்தது. கிளைண்ட்டுமே வந்து நல்ல ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க. ஸோ இன்னொன்று வந்து கீழே பார்டர் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஆனால் பிரிண்டட் தான், ஃபுல்லாக பார்டர் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ ஓப்பன் குர்த்தி பண்ணிவிட்டேன். இதில் ஃப்ராக் டைப் போட முடியாது, பார்டர் அடிப்படும் அப்படின்றதுனால அவங்களுக்கு வந்து ஏலியன் குர்த்தி தான் டிசைன் பண்ணி கொடுத்துருந்தேன். ஏலியன் குர்த்தியில் மேலேயும் முந்தி கொடுத்துட்டு கீழே வந்து அப்படியே ஏலியன் குர்த்தி மீதி சாரீஸை வந்து டிசைன் பண்ணி கொடுத்துருந்தேன். ஸோ 3 சாரீஸ்லையுமே வந்து நல்லா டிசைன் பண்ணி நல்லா நீட்டாகவே வந்து இருந்துச்சு. இதுவுமே வந்து அதே கஸ்டமர் தான். இது வந்து மெட்டீரியலாக கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுலேயுமே வந்து வேலைக்கு போகிறதுக்கு தான் அவங்க ஸ்டிச் பண்ணி வாங்கியிருந்தாங்க. ஸோ ஒன்று வந்து நார்மலாகவே ஸ்டிச் பண்ணியிருந்தேன். அந்த பேண்ட் கிளாத் மட்டும் பார்டர் மாதிரி ஸ்லீவ்ஸ்லேயும் நெக்லேயும் கொடுத்துருந்தேன். ஸோ பேண்ட் வந்து பஞ்சாபி பேண்ட்டை ஸ்டிச் பண்ணி கொடுத்துருந்தேன். இது வந்து இன்னொரு மெட்டீரியல். இதில் உள்ள டாப் போர்ஷனை வந்து டாப்புக்கு தான் ஸ்டிச் பண்ணியிருந்தேன். இதில் உள்ள பேண்ட்டை வந்து நான் டாப்பாகவும் கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருந்தேன். ஏன்னா இது வந்து பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷன் இருக்கனால பிளாக் அண்ட் ஒயிட் பேண்ட் போட்டுட்டு நம்ம 2 டாப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேண்ட்லேயுமே நான் வந்து குர்த்தியாக டிசைன் பண்ணி கொடுத்துருந்தேன். இதுதான் அதோட பேண்ட் கிளாத்து. ஸோ இதில் வந்து நான் குர்த்தியாகவும் டிசைன் பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ கிளைண்ட்டும் வந்து இது கொடுக்கும்போது வேலைக்கு போகிறதுக்கு ட்ரெஸ் இல்லை அப்படின்ற மாதிரி தான் கொடுத்தாங்க. நம்ம என்ன தான் ரெடிமேட் குர்த்தி எடுத்தாலுமே நம்ம மெட்டீரியல் எடுத்து ஸ்டிச் பண்ணுறதுல இருக்கிற அந்த உழைப்பு வந்து இருக்காது. ஏன்னா நம்ம ஸ்கூல் காலேஜ் படிக்கும்போது இப்படி தான் எடுத்து ஸ்டிச் பண்ணியிருப்போம். பட் ரொம்ப நாளைக்கு உழைச்சிறது இருக்கும். இப்போ இருக்கிற நம்ம குர்த்திஸ் வந்து அர்ஜென்ட்டுக்கு எடுக்கலாம், பட் அந்தளவுக்கு உழைக்கிறது இல்லை. ஸோ இது ரொம்ப நல்லாயிருக்கும். வேலைக்கு ரெகுலர் யூஸ்க்குமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு ஒரு கோயில் ஃபங்க்ஷனுக்கு வந்து ஒரு யூனிஃபார்ம் ஆர்டர் தான் பார்க்க போகிறீங்க. இது வந்து ஒரு 3-4 ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணியிருப்பேன். சாரீ வந்து இந்த சாரீ தான், ஒரே மாதிரி சாரீ கலர் காம்பினேஷன் தான். இது வந்து ஒரு 6 சாரீ கிட்ட என்கிட்ட ஸ்டிச் பண்ண கொடுத்துருந்தாங்க. ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைமில் கொடுத்துருந்தாங்க, ஒவ்வொரு நாள் வித்தியாசத்தில் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுக்கு வந்து எப்படி டிசைன் பண்ணியிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். சாரீ வந்து நல்ல ஒரு வெந்தய கலர் காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருந்தது. வெந்தய கலரில் நல்ல பாட்டில் க்ரீன் கலர், இளப்பச்சை கலரில் வந்து ப்ளவுஸும் கொடுத்துருந்தாங்க. முந்தியுமே இளப்பச்சை கலர் தான். ஸோ இது கான்ட்ராஸ்ட்டாக டிசைன் பண்ணலாம், பட் இது கொடுத்தவங்க வந்து ஒவ்வொரு ஏஜில் இருப்பாங்க. ஸோ அவங்க விருப்பப்பட்ட மாதிரி ஸ்டிச் பண்ணி கொடுத்துருந்தேன். இதில் ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் வந்து நார்மல் பைப்பிங் வச்சு ஹாஃப் ஸ்லீவ் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க கேட்ட மாதிரி இது ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்கேன். இதில் பைப்பிங் எல்லாமே நல்லா ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருப்போம். அதில் பிசுறு எதுவுமே வெளியே தெரியாது, நல்லா வந்து இன்விசிபிளாக கவர் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட்டு அதே சாரீ ப்ளவுஸில் வந்து அதேமே பைப்பிங் தான் கொடுத்துருக்கு. இதில் எல்போ ஸ்லீவ் வச்சு கொடுத்துருக்கேன். இதில் கிளைண்ட் வந்து டேசல்ஸ் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வச்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ கலர் காம்பினேஷன் அவங்க சாரீ ப்ளவுஸ் கலர் காம்பினேஷன் யூஸ் பண்ணி வச்சு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு ப்ளவுஸ் வந்து அதே சாரியில் உள்ள ப்ளவுஸுக்கு வந்து லேஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருந்துருக்கேன். இவங்களும் வேறு எதுவுமே வேண்டாம், ஒன்லி லேஸ் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக லேஸ் மட்டும் வச்சு ஃபினிஷ் பண்ணி எல்போ ஸ்லீவில் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்கேன். அடுத்த ஒரு சாரீக்கான ப்ளவுஸு தான். இதில் வந்து கொஞ்சம் பேட்ச் ஒர்க் மாதிரி பண்ணியிருக்கேன். நார்மல் ஒரு அவுட்லைன் கொடுத்து பேட்ச் ஒர்க் பண்ணி அதில் லேஸ் வச்சுருக்கேன். ஸ்லீவ்ஸ் வந்து ப்ளீட்டட் ஸ்லீவ்ஸ் வச்சு கொடுத்துருக்கேன்.
லாஸ்ட் ஒரு ப்ளவுஸ் வந்து ஒரு கிளைண்ட்டுக்கு பண்ண ஆரி ஒர்க் ப்ளவுஸ் தான். அதோட ஃபினிஷிங் பாருங்கள், நாங்கள் எப்படி பண்ணி கொடுக்குறோம் அப்படின்ற ஃபினிஷிங் பாருங்கள், ரொம்ப நீட்டாக இருக்கும். உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஆரி ஒர்க் ப்ளவுஸ் டிசைன் பண்ணி கொடுப்போம். நம்மக்கிட்ட ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து 800லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸ்டிச்சிங் தனி, டிசைன் மட்டும் 800லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த சாரியோட ப்ளவுஸ் வந்து, இந்த சாரீ வந்து ப்ளூ கலர், கான்ட்ராஸ்ட்டாக வந்து பிங்க் கலர் ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ லைட்டாக ப்ளூ டச் இருக்கிற மாதிரி இதில் சிம்பிளாக டிசைன் பண்ணியிருக்கு. ஸோ நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் இந்த டிசைன்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் பண்ணணும்னாலும் கிளாஸஸ் படிக்கணும்னாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள்.